ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இபிஎஃப்ஓ ஓய்வூதியதாரர்கள் ஹையர் பென்ஷன் சம்மந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் கிடச்சிருக்கு. இபிஎஸ் 95 ஹையர் பென்ஷன் சம்மந்தமாக இதில் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க, இந்த அப்டேட்டை யார் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரியான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். இபிஎஸ் 95 ஹையர் பென்ஷன் சம்மந்தமான இந்த முக்கியமான அப்டேட் மும்பையோட உயர்நீதிமன்றத்திலேருந்து தாங்க கிடச்சிருக்கு. ஹையர் பென்ஷன் சம்மந்தமான ஒரு முக்கியமான விளக்கத்தை தீர்ப்பாகவே கொடுத்துருக்குறாங்க. இப்போ அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது ஹையர் பென்ஷன் வாங்க தகுதி இருக்கிற ஒரு ஓய்வூதியதாரர் இதுக்காக விண்ணப்பிச்சிருக்கிறாருன்னா, அது மட்டும் இல்லாமல் அவரோட சம்பளத்தோட அடிப்படையில் பங்களிப்பு அப்படிங்கிறது பிடிக்கப்பட்டு இருந்ததுன்னா, ஓய்வூதியதாரர்கள் இதுக்காக ஃபார்ம் 6A அல்லது ஒரு சில சலான்களை ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்படி கொடுக்குற பட்சத்தில் அதில் ஏதாவது பிழை இருந்தாலோ அல்லது ஓய்வூதியம் கொடுக்கக்கூடிய அந்த நிறுவனத்தோட ஏதாவது ஒரு மிஸ்டேக்னால இந்த ஹையர் பென்ஷன் அப்படிங்கிறது கிடைக்காம போகுது. இது சம்பந்தமாக தான் மும்பை உயர்நீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க. இதில் மும்பை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, சம்பந்தப்பட்ட ஓய்வூதியதாரர்களோட ஆவணங்களை நிறுவனங்கள் சரியாக சமர்ப்பிக்காத ஒரே காரணத்துக்காகவும் அல்லது அதில் ஏதாவது ஒரு மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிற இந்த காரணத்துக்காகவும் ஹையர் பென்ஷனுக்கான அந்த ஓய்வூதியதாரர்களோட விண்ணப்பங்களை இபிஎஃப்ஓ நிராகரிக்க கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க. ஹையர் பென்ஷன் கேட்டு விண்ணப்பிக்கிறவங்களோட இந்த பிரச்சனையை சரி பண்ணணும்னா இபிஎஃப்ஓ நிறுவனங்களோட அந்த ஆவணங்களை மட்டுமே நம்பி இருக்காம இபிஎஃப்ஓ தங்கிட்ட இருக்கக்கூடிய மற்ற ஆதாரங்களை வச்சு ஹையர் பென்ஷன் கேட்கக்கூடிய அந்த ஓய்வூதியதாரர்களோட விண்ணப்பங்களை இபிஎஃப்ஓவை சரி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இபிஎஃப்ஓக்கு உயர்நீதிமன்றம் ஒரு முக்கியமான கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க. ஓய்வூதியதாரர்கள் சம்பந்தமான இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொன்னாங்க. அதாவது ஓய்வு பெற்ற ஊழியர்களோட பாதுகாப்பு அப்படிங்கிறது அந்த பென்ஷனை நம்பி தான் இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் நிறுவனங்களோட ஒரு சில தவறுகள்னால ஓய்வு பெற்ற ஊழியர்களோட ஹையர் பென்ஷனுக்கான உரிமை பறிபோக கூடாது அப்படிங்கிற மாதிரி வலியுறுத்தி இருக்கிறாங்க. இபிஎஃப்ஓ தரப்புலேருந்து இந்த ஹையர் பென்ஷன் சம்பந்தமான நிராகரிப்பு கேஸ் அப்படிங்கிறது நிறைய நீதிமன்றத்தில் இருக்கு. அந்த மாதிரியான நிராகரிப்பு வழக்குகள் எல்லாம் நீதிமன்றம் ரத்து பண்ணிட்டாங்க. ஹையர் பென்ஷன் சம்பந்தமாக நிராகரிக்கப்பட்ட அந்த ஓய்வூதியதாரர்களோட விண்ணப்பங்களை மறுபடியும் மறுபரிசீலனை இபிஎஃப்ஓ பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி உத்தரவு போட்டிருக்கிறாங்க. இபிஎஃப்ஓட ஹையர் பென்ஷன் சம்பந்தமான இந்த வழக்கு சம்பந்தமான உத்தரவு அப்படிங்கிறது ஏப்ரல் 18, 2026 அன்னைக்கு தாங்க வந்திருக்கு. நிறுவனங்கள் ஆவணங்களை சரியா சமர்ப்பிக்கல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஹையர் பென்ஷனை ரத்து பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் ஒருவேளை ஹையர் பென்ஷன் நிராகரிக்கப்பட்டதுன்னா இபிஎஃப்ஓ தன்னிட்ட இருக்கிற ஆதாரங்களை வச்சு மறுபடியும் அதை மறுபரிசீலனை பண்ணணும் அப்படிங்கிற இந்த உத்தரவு இபிஎஃப்ஓவில் இருக்கக்கூடிய ஓய்வூதியதாரர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு ஒரு முக்கியமான நல்ல செய்தி அப்படின்னே சொல்லலாம். ஓய்வூதியதாரர்களுக்கு ஃபேவரட்டாக வந்திருக்கிற இந்த தீர்ப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.